ரிசப்ஷன் நடத்துறதா சொல்லிட்டு மனோகரான இப்படி எல்லாம் சோழன் குடும்பத்தை அசிங்கப்படுத்தக்கூடாதுங்க. ஆமாங்க, ஸ்டோர் ரூம் கொடுக்குறாங்க தங்க வைக்கிறதுக்கு, வெளியாளுங்க யூஸ் பண்ற பாத்ரூம் யூஸ் பண்ண சொல்றாங்க. நிலாக்கு கோவம் வந்து நீங்க அந்த மாதிரி எதுவும் பண்ண தேவையில்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா அவங்களோட ரூமுக்கு பல்லவனையும் பாண்டியும் கூட்டு போயிட்டு விட்டுட்டாங்க. நீங்க ரெடி அவங்க நானா கதை தட்டுற வரைக்கும் நீங்க வந்து திறக்காதீங்க, யார் எது சொன்னாலும் எங்க வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு போய் விட்டுறாங்க. சோழன் சேரன் ரெண்டு பேருமே கூட்டிட்டு போயிட்டு அவங்க சித்தப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்டு அவங்க சித்தப்பா ரூம்ல விட்டுறாங்க. சேரன் சொல்றாரு, சோழன் இந்த மாதிரி அவங்க சொந்தக்காரங்க இருந்தாங்க, நம்மளுக்கு அவங்க வெளியில அனுப்பி நம்மள நிலா பண்ண சொல்றா, தப்பா இல்லையா, தப்பா எடுப்பதா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கு சோழன் சொல்றாரு, அண்ணா நிலா கிட்ட தெரிஞ்சதா பண்ண பாத்து பண்ணீங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அடுத்த சீன்ல போயிட்டு மனோகர கத்துறாங்க, நிலா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி நீங்க பண்ணுவீங்க அசிங்கப்படுத்துவீங்க தெரிஞ்சது, ரிசப்ஷன் வேணா ஒரு மண்ணங்கட்டி வேணா நான் சொன்னேன், என் குடும்பத்தை அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோபப்பட்டு போயிறாங்க. உடனே அவங்க அம்மா என்னடி நீ மண்ணங்கட்டி அது இதுன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ அமைதியா இருமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க கோச்சிங் போயிறாங்க. உடனே அவங்க சொல்றாங்க, என்னங்க உங்க முன்னாடி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன், நீங்க எப்படி பேசி போறா, நீங்க அமைதியா இருக்கீங்க அப்படின்னு சொந்தக்காரங்க முன்னாடி எல்லாம் நம்ம அசிங்கப்படக்கூடாது நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து எல்லாருமே வந்துட்டு சத்திரத்துக்கு கிளம்பி போறாங்க. சத்திரத்தோட பேனர் எல்லாம் பார்த்துட்டு நிலாக்கு சோழனுக்கு ஆசை வருது. பார்த்துட்டு அவங்க போட்டோ எல்லாம் எடுக்கிறாங்க. போட்டோ எல்லாம் எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா வராங்க. ஆனாலும் நிலாக்கு ஒரு பக்கம் மனசுல இருந்துட்டே இருக்கு, நம்ம குடும்பத்தை இவங்க அசிங்கப்படுத்துவாங்க, இவங்களுக்கு எல்லாத்தையும் செட்டில் பண்ணி விட்டுட்டு தான் நம்ம உள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்கறாங்க, அம்மா நீ ரூம் எங்க இருக்குன்னு சொல்லி அவங்க எல்லாரும் ரூம்ல கொண்டு போய் விட்டுறாங்க அப்படின்னு. அப்பா கிட்ட தானே தெரியும் அப்படின்னா அப்பா கிட்ட கேட்டு சொல்லுமா அப்படின்னு சொல்றாங்க. அப்பா கொண்டு போய் விடுவார், நீ வாடி உனக்கு வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. நிலா கண்ணா மனசு உறுத்தலாவே இருக்கு, தங்கி தங்கி நின்னுட்டு இருக்காங்க, இவங்களை இப்படி விட்டுட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் கேட்கறாங்க. அவங்க அப்பா சொல்றாரு, நான் கொண்டு போய் விடுறமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இருந்தாலும் நிலா அதெல்லாம் முடியாது, நானே கொண்டு போய் விடுறேன் அப்படின்னா உடனே சேரன் சொல்றாரு, நீ போக நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சோழன் அண்ணா ஏதாவது கூப்பிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து போயிட்டாங்க. உடனே சோழன் வந்து பல்லவன் பாண்டி கிட்ட சொல்றாங்க, இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் தான், நம்ம தான் கரெக்டா நடந்துக்கணும், நம்ம தான் இது பண்ண, அவங்க அப்படிதான் இருப்பாங்க, அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, அதுக்காக நம்ம வந்து ஒதுங்க இருக்க கூடாது, நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் நம்ம தான் நடத்தி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க அண்ணன் கூப்பிட்டு வேலை வாங்குறாரு. பாண்டியன் பல்லவனை கூப்பிட்டு இந்த மாதிரி சேரோட கவர்லாம் கொஞ்சம் போடுறீங்க ஆளுங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி அவங்க அசிங்கப்படுத்துறனே வேலை வாங்குறாங்க. அவங்களும் சரி ஓகே நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. அவர் ரொம்ப வேலை வாங்கும்போது பாண்டிக்கு கோவம் வந்து நீ போட நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி மட்டும் அந்த வேலை செய்யறாரு. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம சேரன் வந்து சும்மா சமையல் வேலை எப்படி நடக்குதுன்னு போய் பாக்குறாரு. உடனே நிலா அவங்க அப்பா வந்து பாத்துட்டு, ஓ நீங்க நிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா அப்படி நீயே கொஞ்சம் இந்த வேலையில பாத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அவர் தான் இறங்க மனசுல நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அவரே இறங்கி சமைக்க ஆரம்பிச்சாரு. சமைச்சு அவர் டயர்டா வரும்போது ஜூஸ் கொடுக்க சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாரு, இவனுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, இந்த ஜூஸ் கொஞ்சம் வாங்கி கொடுப்பாங்க. புள்ள கொடுக்குற ஜூஸை வாங்கி சேரனை கொடுக்க சொல்றாரு. சேரனா அது வந்து ரொம்ப பெருந்தன்மையா சரி ஓகே நான் கொடுக்குறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கன்வின்ஸ் பண்றாரு. இதை வந்துட்டு நம்ம பாண்டி பாக்குறாரு, இது எப்படி கொண்டு போறாங்க, நிலா வந்து இதுக்கு கோப்படுவாங்களா, என்ன நடக்க போகுது, ரிசப்ஷன் நடக்குமா இல்லையான்றது நமக்கு அப்கமிங் எபிசோட்ஸ் தெரியும். இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ் கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.